நான் புதுக்கால் போயிருந்தப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு சில விஷயத்தை பற்றி நான் வீடியோவில் பேச போகிறேன். லெட்ஸ் கோ. ஸோ நான் கிறிஸ்டியானோ ரொனால்டோட கண்ட்ரியை போய் பார்க்குறதுக்காக புதுக்கால் கிளம்பி போயிருந்தேன். ஸோ முக்கியமாக அந்த கண்ட்ரிக்கு போன காரணம் வெதருக்காக, இந்த சன்லைட்டுக்காக தான் நாங்கள் போயிருந்தேன். நான் ஜெர்மனிலேருந்து மெமிங்கன் ஏர்போர்ட்லேருந்து அந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மெமிங்கன் ஏர்போர்ட்லேருந்து நான் ஏன் அந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னால், அங்கேருந்து ரொம்ப சீப்பான ஃப்ளைட்ஸ் கிடச்சிது எனக்கு. ஃபெப்ரவரின்றபடியாக ரொம்ப சீப். யூரோப்புக்குள்ளே இந்த வெதர் டைமில் டூரிஸ்ட் பெருசாக இருக்க மாட்டாங்க, அதனால். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ். நான் ஹோட்டல்ஸ் புக் பண்ணுறது ரொம்ப கம்மி. நான் லாஸ்ட் டைம் அலோக்காக போயிருந்தப்போ கூட நான் ஹோட்டல்ஸ் புக் பண்ணல. அங்கேயும் நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் ரெண்ட் பண்ணேன். ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு சொன்னால், அவங்களுக்கான ஃப்ரீடம், ஃப்ரீ டைம் அண்ட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டேன். ப்ளஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு 5-6 பேர் கூட போகிறீங்கன்னு சொன்னால் கூட உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை புக் பண்ணிட்டு எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணி அதில் இருக்கலாம். அது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். பொதுக்கால நான் ஏர்போர்ட்லேயே ஒரு கார் ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தேன். ஸோ அந்த கார் ரெண்டில் பார்த்தீங்கன்னா €3 தான் எனக்கு காஸ்ட் ஆச்சு. ஸோ இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, €3 உண்மையாகவே காஸ்ட் ஆச்சான்னு சொல்லி. எஸ், ஒரு கார் அங்கே ரெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் மேக்ஸிமம் €3 to €5 தான் போகும். ஆனால் இன்சூரன்ஸ் ரொம்ப காஸ்ட் ஆகும். அங்கே போனதுக்கப்புறம் நான் ஏரியா முதல்ல சுற்றி பார்த்தேன். நான் ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா அல்புஃபைரான்னு சொல்லக்கூடிய ஏரியா. நான் போயிருந்தது ஃபாரோ, அதாவது அல்காவன்னு சொல்லக்கூடிய ரீஜியனில் தான், அதாவது கம்ப்ளீட் சவுத் ஆஃப் போர்த்துகல். அது பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனோட இருக்கிறபடியாக ரொம்ப அழகான பீச்சஸும் வேவ்ஸ் அந்த மாதிரியான பிளேசஸ் செம்ம அழகாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப அழகான கிளிக் ஃபார்மேஷனோட சேர்ந்து பீச்சஸ் இருந்தாங்க. அதுதான் எனக்கு மெயின் ஹைலைட்டாக இருந்தது. நான் போய் பார்க்கணும் இருந்த ஒரு விஷயம். தவிர நாங்கள் பார்த்த மிக முக்கியமான விஷயம் தான் லிஸ்பன். நான் முக்கியமாக போனது நேஷனல் பென்த்தியோன்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கசல், ஒரு சர்ச். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் சில மெமரிஸ் வச்சுருந்தவங்க. வாஸ்கோ ட காமா இந்த மாதிரி ஒரு சில ஃபேமஸான பர்சன்ஸ்ட்டு பரியல் கிரேவ் அங்கே வச்சுருந்தது. எங்கே பார்த்தாலும் பாம் ட்ரீஸ், வெதர் 20 டிகிரி செல்சியஸ் அண்ட் பீச்சஸ். ஹோட்டல் விட்டு வெளியானதுக்கப்புறமே ஒரு 500 மீட்டரில் பீச் இருக்கும்போது யாருக்கு தான் தோணாது பீச்சில் போய் குளிக்கணும் அப்படின்னு. ஸோ சாப்பாடு பார்த்தீங்கன்னா போர்த்துகாலில் ஸ்பெஷலாக ப்ரைஸஸ் ஜெர்மனியை விட ஒரு 10-20% கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்மியெல்லாம் இல்லை, ஒரு 10-20% தான். அண்ட் அதுலேயும் அங்கே பாஸ்டல் டி நாட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு ஃபேவரட். நெக்ஸ்ட் டைம் நான் போனால் கூட அதை தான் சாப்பிட போகிறேன்.